நாங்க உழைக்க நினைக்கிறது ஃபார்மர்ஸ்ட இருந்து இல்ல, ஃபார்மிங்ல இருந்து டம்புள மார்க்கெட்டுக்கும் மெனிங் மார்க்கெட்டுக்கும். சரியா? கெமிக்கல் நஞ்சை விட குறைஞ்ச விலையில ஆர்கானிக் ப்ராடக்ட போட்டதுக்கு பிறகுதான் எங்களோட மனம் திருப்தி அடையும். அதுக்கு உங்களோட உதவி தேவை எனக்கு. அதாவது இது ஒரு தமிழர் பொருண்மையம், அதாவது தமிழர்கள் பொருளாதாரம் பெரிய அளவில் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. விவசாயிகள் போய் செல்ல மாட்டாங்க. இது பொதுவான ஒரு ஒரு அபிப்பிராயம். நான் ஒரு என்ஜினியர், எனக்கு தெரியும் இலக்கங்கள் பொய் சொல்லாது. ஒரு தோட்டத்துல நாளாந்த வருமானம், வாராந்த வருமானம், மாதாந்த வருமானம் ஏதாவது வருமானம் வந்து தேய்க்கணும். நீங்க 1.5 வருஷம் 2 வருஷம் 3.5 வருஷம் அந்த தென்னை மரங்கள்ல இருந்து பிறகு வருமானம் வரும். அது வரும் வரைக்கும் நீங்க வெளியில இருந்து காசு கொடுத்தா தோட்டத்தை பராமரிக்கல. நீங்க ஹோசல் ஆக்களை கொண்டு நீங்க உங்க தோட்டத்தை தண்ணி அடிக்கிறீங்க, நண்டுக்கு நிப்பாட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் கைஸ். முக்கியமான ஒரு ஒரு நான் வளமையா சொல்றது எனக்கு என்னன்னு சொன்னா, ஒரு ஃபார்ம் விசிட் பண்ற டைம்ல ஹார்ட் பிரேக்கிங்கான சில, அதாவது மனம் உடைகிற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது நாங்க ஒரு நான் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருந்து வந்ததால எனக்கு எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்டு பழகிட்டுது. அதை நீங்க பிள்ளையா நினைச்சாலோ சரியா நினைச்சாலும் எனக்கு அப்ப தெரியாது. ஆனா அதால நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்குது. அப்ப நான் கிட்டத்துல வாழைச்சினை பக்கம் ஒரு ஃபார்ம் ஒன்று போயிங்க. அங்கே ஒரு 700 தொடக்கம் 1000 தென்னை மரங்கள். அந்த ஃபார்முக்கு போனோன்னு எனக்கு வழங்கிட்டு இந்த தென்னை மரங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த ஓனர் கால் பண்ணார், வெளிநாட்டில் இருக்கிறார், கால் பண்ணினார். அப்ப நான் நம்மளோட தோட்டத்துக்கு தண்ணி கிடைக்கல, மரங்களுக்கு மரங்கள் ஓலைகள் எல்லாம் கீழ் நோக்கி வந்திருக்குது. சாதாரணமா கிடையா சரி நிக்கணும் அல்லது மேல் நோக்கி நிக்கணும், இந்த ஓலைகள் இந்த தண்ணி இல்லை இந்த மரங்களுக்குன்னு சொன்னாங்க. இல்ல பிரதர், நான் எனக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அங்க, எனக்கு நான் எல்லாம் செட் பண்ணி கொடுத்திருக்கிறேன், நிறைய இடங்கள்ல என்னது பம்ப் ஹெட்கள் போட்டு கொடுத்திருக்கிறேன், ஹோசஸ் இருக்குது, அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, சிசிடிவி இருக்கு, நான் பாக்குறேன், நான் அவங்களோட பேசுறேன்னு சொன்னார். நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஒரு என்ஜினியர், எனக்கு தெரியும் நம்பர்ஸ் டோன்ட் லை, அதாவது இலக்கங்கள் பொய் சொல்லாது அப்படி சொல்லிட்டு அவரோட ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது உங்களோட 2 இன்ச் லைன்ல வார ஹோஸ்ல வார தண்ணீரை ஸ்பீட் போதாது. சரியா? உங்களோட நிலம் 7 ஏக்கர் நிலம், 7 ஏக்கருக்கு ஒரு ஆள் 2 பேர் ஆக்கள் ஹோஸ்ல தண்ணி அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுல ஏற்கனவே டிஜேசி மாமரங்கள் நிறைய நிக்குது. அப்ப இந்த இடத்துல அவங்க தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப நம்பர்ஸுக்கு போவோம்னா ஒரு மரத்துக்கு சாதாரணமா ஒரு ஆள் எவ்வளவு நேரம் தண்ணி அடிப்பாரன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். சரியா? அவர் சொன்னார் 5 நிமிஷம். நான் 5 நிமிஷம் அடிக்க மாட்டாங்க, ஆனா உங்களோட மரங்கள் நிலையவன் மனுஷன் குறைஞ்ச 5 நிமிஷம் அடிச்சு பாடணும். அப்போ 5 நிமிஷம் அடிக்கிறேன்னு வச்சா 700 மரங்களுக்கு 3500 நிமிடங்கள். சரியா? 3500 60 பிரியுங்க, 3600 60 அவர், 60 அவர் சொன்னா 24 பிரிச்சிங்கன்னு சொன்னா இப்ப 24 48 72, அப்ப 2.5 நாள். சரியா? ஒரு ஆள் ஹோசை பிடிச்சு கொண்டு இந்த மரங்களுக்கு தண்ணி அடிக்கணும். ஒரு மரத்துக்கு 5 நிமிஷம் அடிக்கிறதா இருந்தா உங்களோட தென்னைகளுக்கு மட்டும். சரி, இப்ப 2.5 நாள் அடிக்கணும். ஒரு ஆள் 2.5 நாள் தொடர்ந்து அடிக்கலே. அப்ப அதுல மெயினான இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட தோட்டத்துல கரவல்குழியில பீச்சு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல நிறைய தண்ணி வர இடம். சரியா? ஆனா 15 மினிட்ஸ்க்கு மேல இப்ப தண்ணி வரையில, கோடை நிப்பாட்டி தான் போடணும். தண்ணி ஊரும் வரையும் பார்த்துட்டு இருக்கணும். நீங்க 250 அடிக்கு போர்வெல் அடிச்சிருந்தா கூட ஒரு அந்த போர்வெல்ல இருந்து 24 மணி நேரம், அதாவது நீங்க மொத்தம் 60 மணி நேரங்களுக்கு தண்ணி எடுக்கல. சரியா? அடுத்த 60 மணி நேரம் ஃபுல்லா வேலை செய்ய போறோம் இல்ல? ஓகே அண்ணா, 3 பேரை புரிச்சு போட்டாலும் 60 மணி நேரம் நீங்க 8 டவருக்கு ஆக்கள் போட்டாலும் ஒரு 6 பேர் டெய்லி வேலை செய்யணும் இந்த மரங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு. இதைத்தானே சொல்றேன், நம்பர்ஸ் போய் செல்லாது. சரியா? நீங்க நான் உங்களோட தோட்டத்தில் உள்ள ஆக்கள் போய் சென்னதுண்டோ அல்லது நீங்க என்னது நீங்க இன்னைக்கு மிஸ்கைட் பண்ணணும் நான் சொல்லல, நம்பர்ஸ் போய் செல்லாது. 2 நிமிஷம் அடிச்சா கூட நீங்க 5 நிமிஷம் தானே நம்ம 60 மணி நேரம் சொல்றோம். சரியா? அப்ப இதுக்கு சாதாரணமா நீங்க 2 நிமிஷம் அடிச்சா கூட ஒரு 24 மணி நேரம் தொடர்ச்சி அந்த மரங்களுக்கு தண்ணி அடிக்கும். ஆக ஒரு விஷயத்தை விளங்கிடுங்க, முக்கியமா வெளிநாட்டுல இருக்கிறார்கள், அடுத்தது ஆக்கள் வச்சு தோட்டம் செய்யறார்கள். அந்த இதுக்கு நீங்க பெரிய ராக்கெட் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்க தேவையில்லை. சாதாரணமா நம்பர்ஸ் 5 நிமிஷம் அடிச்சா 700 மரத்துக்கு எவ்வளவு, 24 மணி நேரம் எத்தனை நாளைக்கு இது அடிக்க வேண்டி வருதுன்னு சொல்லி. அப்ப நான் நீங்க சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னா, நீங்க 2 லேபர் 3 லேபரை வச்சுக்கொண்டு தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் இந்த தோட்டத்துக்கு பாவிச்சிங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் வராது ஒரு காலத்துல. அப்ப இதனைக்கு நான் சைலாப்தின் நாட்டிலிருந்து படிச்ச அக்கறை பத்தி
அதாவது ஒரு தோட்டத்துல நாளாந்த வருமானம், வாராந்த வருமானம், மாதாந்த வருமானம் ஏதாவது வருமானம் வந்துட்டே இருக்கணும். நீங்க 1.5 வருஷம் 2 வருஷம் 3.5 வருஷம் அந்த தென்னை மரங்கள்ல இருந்து பிறகு வருமானம் வரும். அது வரும் வரைக்கும் நீங்க வெளியில இருந்து காசு கொடுத்தா தோட்டத்தை பராமரிக்கல. சரியா? ஆகவே இந்த தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லை, இதுக்கு நீங்க மருந்தடிக்கிற பிரச்சனை. நம்மள ஒரு மருந்தடிக்கிறது நீங்க நம்பர்ஸ்ல போங்க. சரியா? எத்தனை டேங்க் தண்ணி அடிக்கணும், டேங்க் அடிக்கிறதுக்கு எவ்வளவு போகுது, நிரப்புறதுக்கு எவ்வளவு போகுது, இந்த விஷயங்களை நம்பர்ஸ்ல பாருங்க. நம்பர்ஸ் போய் செல்லாது. ஆகவே நான் என்ன சொல்றேன்டா, இதே விஷயத்தை மிக குறைஞ்ச தண்ணியில ட்ரிப் இரிகேஷன் மூலமாக, அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலமாக செய்யலாம். சொட்டு நீர் பாசன நன்மை என்னன்னு சொன்னா, சர்ஃபேஸ் ரன் ஆஃப் சொல்ற, அதாவது வலிஞ்சோடுற தண்ணி இல்லை. அங்கே சொட்டு சொட்ட வாரத்தால வேர்களுக்கு தொடர்ச்சியா வேந்தடம் ஈரம் அரிக்கும். அடுத்தது குறிப்பிட்ட கொஞ்சமான தண்ணியில என்ன செய்யலாம், அந்த அந்த இடத்த முழுக்க நிலைக்கலாம், தேவையில்லாத அந்த மேலதிகம் ஓடுறது. அடுத்தது ஆவியாற தண்ணி எல்லாம் அங்கே இருக்காது. சரியா? ஆகவே நான் சஜஸ்ட் பண்ற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப் இரிகேஷனுக்கு போங்க. ஸ்ப்ரிங்க்லர் போக முடியுமானாக்கள் உங்களோட குரோப்பை பொறுத்திக்குது, ஸ்ப்ரிங்க்லர் போங்க. ஆனா கட்டாயமா அந்த மைக்ரோ இரிகேஷனுக்கு நீங்க போய் ஆகணும். ஏன்னா நான் சொல்ற அந்த ஹோசல் அடிக்கிறதுக்கு தானே, அது எப்பவுமே சாத்தியம் இல்லை, இது நடக்காத விஷயம். அது நீங்க ஹோசல் ஆக்களை கொண்டு நீங்க உங்களோட தோட்டத்தை தண்ணி அடிக்கிறீங்க, நண்டுக்கு நிப்பாட்டுங்க. நீங்க நினைக்கிறீங்களா அதாவது சாதாரணமா நீங்க அதை பார்த்து, நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க சாதாரண வெளியில இருந்து பார்க்கக்கூடாது, பெரிய கோஸ்ட்டுக்குரிய ஒரு விஷயமா விளங்கும். ஆனா அதுக்குள்ள அதாவது நீங்க 2 மாதம் அவங்களுக்கு கொடுக்குற சேலரியில உங்களோட தோட்டத்தை முழுக்க இரிகேட் பண்ணிடலாம். அடுத்தது அது காலாகாலத்துக்கு உங்கள்ட்ட இருக்கும். சரியா? இந்த விஷயங்கள் எல்லாம் மிக இலகுவான தமிழ்ல அல்லது விளங்கக்கூடிய மொழியில் ஆக்களுக்கு சொல்லப்படல் என்ற மட்டும் தவிர்த்திக்கிற பிரச்சனை. அடுத்தது நீங்க செலவழிக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் இங்க செலவழிச்சு சிசிடிவி போட்டு அதை பார்த்து மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நீங்க முதல்ல அதை பார்க்கணும், இந்த தோட்டத்துல இருந்து எவ்வளவு வருமானம் எடுத்துன்னு. சரியா? எடுக்கலன்னு சொன்னா ஏதோ மிஸ்டேக் கொண்டு இருக்குது, அங்கே ஏதாவது நடந்துட்டு இருக்குது. உங்கள்ட்ட 100 குரோப்பு தன் காசு 1000 குரோப்பு போகாதீங்க, 10 குரோப்பு போய் அந்த 10 குரோப்பை முன்னேற்றி அதுல இருந்து வருமானம் எடுத்து அடுத்த போகலாம். அப்ப இந்த மாடல் தான் வெல்லும், இந்த மாடல் தான் உங்கள்ட்ட வெல்லும். ஆகவே இது இல்லாம என்ன செய்யாதீங்க, அந்த பிளான் பண்ணும். கிட்டத்தட்ட நான் இந்த வீக் மட்டும் ஒரு எடுத்து தோட்டம் விசிட் பண்ணிட்டேன். ஒன்றுலையுமே சாட்டிஸ்பாக்டரி இல்லை. அதாவது நான் சொல்றது மரங்கள் வளரல அப்படி எல்லாம் இல்லை. ஒருத்தரும் இந்த ROI பத்தி சிந்திக்கல. என்ன இதுல இருந்து எப்படி வருமானம் எடுக்க போறோம், எப்ப வருமானம் எடுக்க போறோம். அங்க வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறாங்க. நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நீங்க சேலரி கொடுக்கறதெல்லாம் அவங்க சந்தோஷமாயிக்கிறாங்க. இல்ல, அவங்களோட மனசுலயும் பிரச்சனை இருக்குது. அதாவது இவர் தொடர்ச்சியா நமக்கு செலவழிச்சுட்டு இருக்கிறாரு, இதுல ஒன்றும் வருது இல்லையே, நாமளும் முயற்சி இருந்தானேன்னு சொல்லி அவங்களும் கடன் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மனசால. எல்லாரோடையும் பேசி பார்த்தேன், நல்லவங்க தான் தோட்டத்துல வந்து முழு நேரம் நிக்கிறாங்கன்னு சொல்லி நல்லவங்க. விவசாயிகள் போய் செல்ல மாட்டாங்க, இது பொதுவான ஒரு அபிப்பிராயம். ஆனா கட்டாயம் என்ன செய்யணும்னா இந்த மாடலை மாத்தோம். நம்ம இதுல நிறைய பிரச்சனை இருக்குது, பேசுவோம். சரியா? என்ன நம்பரை நான் போட்டிக்கிறேன். அடுத்தது இதை இரிகேஷனை பத்தி சிந்திங்க. அதாவது தண்ணி தான் எல்லாத்துக்கும் முக்கியம், நீரின்றி அமையாது உலகு. ஆனா நம்ம கிட்ட நீர் எல்லாம் இருக்குது வேண்டிய அளவுக்கு. இந்தியாக்காராக்கள் இங்க வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா டெப்ப முழுசா திறக்க கூட மாட்டாங்க. இப்ப பீகார்ல இருந்து வாராக்கள், அடுத்தது அங்கல பக்கம் இருந்து வாராக்கள்லாம் இந்த டெப்ப ஃபுல்லா திறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தண்ணீரை பொறுமை தெரியும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா தண்ணியை வீணாக்கி தீக்கிறோம். அடுத்தது யூஸ் பண்ண அமைக்கிறோம். நம்மளோட தண்ணி எவ்வளவு பெரிய வளத்தை நாங்க யூஸ் பண்ண அமைக்கிறோம். இதை கட்டாயமா நாங்க மாத்தணும். எல்லாருமே மைக்ரோ இரிகேஷனுக்கு ட்ரிப் இரிகேஷனுக்கு போங்க, செஞ்சு தரலாம். இது என்னது பிசினஸ் ப்ரொமோஷன் இல்லை. சரியா? கொட்டேஷன் எடுத்து தரலாம். உங்களோட பிளம்பரால கொண்டு வாங்க, எப்படி செய்யணும் இதை காட்டி தரோம், நீங்களே செய்யுங்க. சரியா? எனக்கு தேவை உங்களோட ஃபார்மல் வெல்லணும். அதாவது இது ஒரு தமிழர் பொருண்மையம், அதாவது தமிழர்கள் பொருளாதாரம் பெரிய அளவில் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதை நாங்க மாத்தணும். சரியா? இதை மாத்துறேன்னு சொன்னா சில சின்ன விஷயங்களை மாத்தி விட்ட மாட்டேன். சரி, சில பெர்ஸ்பெக்டிவை மாத்தணும், சில பேரடைம்ஸை மாத்தணும். இந்த சொல்லுகெல்லாம் தமிழ் தெரியாது எனக்கு, கோவிச்சு கொள்ளாங்க. ஆக இந்த விஷயங்களை நாங்க மாத்தினோம்னு சொன்னாலே நாங்களோட தோட்டங்கள் வென்றும். அப்ப தோட்டங்களை வெளில வைக்கிறது நம்மளோட நோக்கம். நான் அடிக்கடி சொல்றது, நாங்க உழைக்க நினைக்கிறது ஃபார்மர்ஸ் டைம் இல்லை, ஃபார்மிங்ல இருந்து தம்புல மார்க்கெட்டுக்கும் மெனிங் மார்க்கெட்டுக்கும். சரியா? கெமிக்கல் நஞ்சை விட குறைஞ்ச விலையில ஆர்கானிக் ப்ராடக்டை போட்டதுக்கு பிறகுதான் எங்களோட மனம் திருப்தி அடையும். அதுக்கு உங்களோட உதவி செய்வேன் எனக்கு. சரியா? தென்னந்தோட்டம் வைக்கிறார்கள், நிறைய உள்ளுக்கு ஊடுபயிர் செய்யலாம். அந்த ஊடுபயிர் மூலமா நிறைய அறுவடை செய்யலாம். தண்ணியை ஈஸியாக்கிட்ட மனுஷனா அந்த ஃபார்மஸை கொண்டு நிறைய வேலை செய்யலாம். அதுக்குள்ள இருக்கிற ஆக்களை கொண்டு நிறைய வேலை செய்யலாம். எல்லாரும் ரெடி ஆகுங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய வேலை ஒன்று செய்வோம். இது ஒரு பெரிய முயற்சி தான், இன்ஷா அல்லாஹ். நான் உங்கள்ட்ட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். சப்போர்ட் இன்னைக்கு நீங்க பொருளாதாரத்தை ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்களோட ஃபார்மை நீங்க முன்னேற்றுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி ஒன்று தாங்க. கட்டாயமா நம்ம ஒரு பெரிய வேலை செய்வோம். தேங்க்ஸ் கைஸ்.